அனைவருக்கும் அன்பு வணக்கம். ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு சனி பெயர்ச்சி இதுநாள் வரை 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது மகர ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வருகிறார். டிசம்பர் 27ஆம் தேதி அதிகாலை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். சனி தன்னுடைய சொந்த வீட்டில் மகர ராசியிலே ஆட்சி பெறுகிறார். அங்கே குரு நீச்சம் அடைந்த குருவோடு சேர்க்கை பெற்று பலன்களை தரப்போகிறார். 8ஆம் இடத்தில் இருந்த அஷ்டம சனி காலகட்டம் 2.5 வருடம் ரிஷபராசிக்காரர்கள் படாத பாடுபட்டார்கள். துன்பங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், குழப்பங்கள், தடைகள், இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு வாழ்க்கை ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கையாக வெளிச்சம் எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அதிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைத்ததைப் போல, ஒரு விடுதலை கிடைத்ததைப் போல அஷ்டம சனி விலகிவிட்டது என்பது ஒரு சந்தோஷமான விஷயம். டிசம்பர் 27ஆம் தேதி சூரிய உதயத்திலிருந்து ரிஷபராசி நேயர்களுக்கு அஷ்டம சனி விலகுகிறது. புதிய வெளிச்சம், புதிய விடியலை நோக்கி ரிஷபராசிக்காரர்கள் ஒரு நல்ல வெளிச்சத்துக்கு வரப்போகிறார்கள். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திற்கு சனி பகவான் வந்தால் ஒரே ஒரு விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது முக்கியம். அதிர்ஷ்டஸ்தானம், பாக்கியஸ்தானம் சனி பகவான் வந்திருப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம், யோகம் அவ்வப்பொழுது வரும். அதை கண்ணும் கருத்துமாக தக்க வைத்துக் கொள்வதிலே கவனமாக இருந்தால் போதுமானது. அதிர்ஷ்ட காற்று வீசுகிற போது சனி பகவானினுடைய கிருபையாலே வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நுட்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சனீஸ்வரன் கொடுப்பார், அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அலட்சியமாக இல்லாமல், ஏனோதானோ என்று இல்லாமல் அந்த யோகத்தை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பல நழுவி பாலில் விழுந்தா பரவாயில்ல, அது பாதாளத்தில் விழுந்துருச்சோ அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைக்குள்ளே மாற்றிவிடாமல் ஒரு முன்னெச்சரிக்கையாக ரிஷபராசிக்காரர்கள் ஒரு உசார் நிலையிலே இருந்து வெற்றி மேல் வெற்றியை பெற வேண்டும். ஏற்கனவே சனி 8லே இருந்து அஷ்டமஸ்தானத்திலே பலவிதமான கஷ்டங்களை பெற்று அதிலிருந்து ஒரு விடுதலை, நிவாரணம் அடைந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த 2.5 வருடத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டு முன்னேற்றம் அடைய வேண்டும். அது தந்தை ஸ்தானாதிபதி என்கிற இடத்துக்கு சனி பகவான் வருவதாலும் தந்தை ஸ்தானத்தினுடைய உறவுகளை நல்லுறவாக்கி கொள்ள வேண்டும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கின்ற அடிப்படையில் தந்தையினுடைய சொற்படி கேட்டு அதற்கு பிறகு அதனுடைய அடிப்படை தத்துவத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை கொண்டு செல்வது நலம். இல்லைன்னா சொத்து பத்தில் தகராறு, பங்கு பாகம் பிரிக்கிறது தகராறு, வேலை வாய்ப்பில் தகராறு, திருமண பேச்சுவார்த்தையில் தகராறு, இப்படி தந்தை ஸ்தானாதிபதி ஒரு தந்தைக்கும்
ஜாதகருக்கும் இருக்கக்கூடிய உறவிலே சில மாறுபாடுகள் வேறுபாடுகள் வந்து வாழ்க்கையை ஒரு குழப்பத்தினுடைய நிலைக்கு அவர்கள் ஆட்பட்டு விடக்கூடாது. ஆகவே தந்தை ஸ்தானாதிபதியிலும் சனி பகவான் இருந்து பலன் கொடுப்பதால் அதிலேயும் கவனமாக இருக்க வேண்டும். யோகத்தை அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அளவுக்கு சனி பகவானினுடைய வழிபாடுகளை செய்து அதிர்ஷ்டத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சனி பகவான் 3ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக 10ஆம் பார்வையாக அது பார்வை செய்வதால் ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தை சனி பார்ப்பது நல்ல யோகம், லாபம். அதே நேரத்தில் 7ஆம் பார்வையாக ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிற போது ஒரு நல்ல தைரிய ஸ்தானத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் ஒரு சகோதர வேறுபாடு, சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதை சரி செய்து அதை முன்னேற்றகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சிலருக்கு கடல் கடந்து சென்று வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையிலே சில மாறுதல்கள் ஏற்படும். தாயினுடைய உடல் நலத்தை கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தில் சனியினுடைய பார்வை 10ஆம் பார்வையாக விழுகிறது. ஆகவே உடல் நலத்திலும் கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்தில் நன்கு கவனம் தேவை. சிறு சிறு பிரச்சனைகள், தலைவலி, காய்ச்சல் இது போன்ற உபாதைகள் வருகிற போது அதை முன்கூட்டியே சரி செய்து அதில் இருந்து நிவாரணம் அடைந்து கொள்ள வேண்டும். பிறகு எதிர்ப்புகள் அவ்வப்பொழுது வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, பிரச்சனைகள் உருவாகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் அதை கண்டு கலங்காமல், பயப்படாமல், துணிச்சலோடு அதை முயற்சி செய்து போராடி அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து வெல்லக்கூடிய ஆற்றல் ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த 2.5 வருட காலம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதையிலே வெற்றியை தேடிக்கொள்ளக்கூடிய காலமாகத்தான் அமையும். அஷ்டம சனியிலிருந்து விலகியதால் 9ஆம் இடம் சற்று ஆறுதலையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தை கண்ணும் கருத்துமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் என 9 பாதத்துக்குரிய நட்சத்திரக்காரர்கள் இந்த 2 வருட காலத்தை நன்கு பயன்படுத்தி ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் அடைந்து வெற்றி மேல் வெற்றி பெற வாழ்த்தி வரவேற்று நிறைவு செய்கிறேன். அடுத்து மிதுன ராசியை அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். உங்கள் குபேந்திர மோகன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.